நம்மளை விட்டு பிரிந்த விஜயகாந்தோடைய சினிமா வாழ்க்கை வந்து அவ்வளோ இனிமையாக கிடையாதுங்க. முதல்ல அவர் சினிமா தேடி வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வாய்ப்பு வந்து பெற்றார். அதுலேயும் பல டைரக்டர்ஸு, பல தயாரிப்பாளர் நிறுவனம், பல ஸ்டுடியோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்பு நிறத்தை வந்து காரணம் காட்டி வந்து சான்ஸ் கொடுக்காமே வந்து தட்டி கழிச்சிருக்கிறாங்க. அதையும் தாண்டி அவருக்கான ஒரு நடிப்பு திறன் ரஜினியோடைய வருகைக்கு பிறகு கிடைச்சாலும் கூட ஒரு நடிகை அந்த டைமில் வந்து ஒரு நல்லா ஃபேமஸாக இருந்த ஒரு நடிகை இந்த கதாநாயகி கூட விஜயகாந்த் கருப்பாக இருக்கிற ஒரே காரணத்தினால இந்த கதாநாயகன் கூட நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்துலேருந்து அவங்க விலகிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து எழும்பியிருக்குது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த நடிகை ஃபேமஸாக இருந்ததுனால விஜயகாந்தியே வந்து அந்த படத்துலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் அவர் கருமையாக இருந்த ஒரே காரணத்துக்காக நடந்திருக்குதுங்க. இப்போ உள்ள மாரி அப்போ கிடையாது. அப்போ வந்து ரஜினி வருகைக்கு பிறகு அதன் பிறகு நம்மளுடைய விஜயகாந்தோடைய வருகைக்கு பிறகு தான் கருப்பாக இருக்கிறவங்களும் இந்த சினிமா ஃபீல்டில் வந்து சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இதுபோல் கருப்பான ஒரு நண்பர்கள், நடிகர்கள் கஷ்டத்துக்கு பிறகு தான் இன்றைக்கி சினி ஃபீல்டில் பல பேர் வந்து கருப்பாக இருந்தாலும் நடிக்க முடிகிறது.